வணக்கம் உழவன் மகடு நேயர்களே, மூதுரையிலிருந்து பயன் கருதாது அறம் செய்க. ஒரு முதல் பாடலை காண்போம். நன்றி ஒருவர்க்குச் செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொல் என வேண்டா நின்று தளரா வளர்த்தெங்கு தாள் உண்ட நீரைத் தலையாலே தான் தருதலான். அதாவது எப்படி வேர் மூலமாக தரையிலிருந்து நீரை உறிஞ்சி தென்னை மரம் லேசில் ஒரு நாளில், ஒரு மாதத்தில், ஒரு வருஷத்தில் வளருதா? இப்போ வளரும். அந்த காலத்தெல்லாம் அப்படி உண்டு. அது வளர்வதற்கே பல ஆண்டுகள் ஆகும். அந்த மாதிரி வளர்ந்த தென்னை மரம் எப்படி அழகிய நல்ல குளுமையான சுவையான இளநீர் தேங்காய் எல்லாம் தருகின்றதல்லவா? அப்படி நல்ல ஒரு மனிதனுக்கு, நல்ல உள்ளம் கொண்டவனுக்கு செய்த உதவி, ஐயோ இவன் செய்வானோ, திரும்பி செய்ய மாட்டானோ, இவனுக்கு உதவி செய்கிறோமே, ஹெல்ப் பண்ணுறோமேன்னு நினைக்கிறோம் இல்லையா? அப்படி நினச்சி செய்யாத. அந்த உதவி எப்படி இருக்கும்னா, இந்த தென்னை மரம் எப்படி பின்காலத்தில் வளர்ந்து அந்த நன்றியோடு நல்ல ஒரு இளநீரை தருது பார்த்தியா? அழகான மரமாக வளர்ந்து. அந்த மாதிரி அவனும் என்ன செய்வான்? நன்றியோடு திரும்பி அவன் உதவி செய்வான். அது நல்ல ஒரு குணமுள்ள மனிதனுக்கு அழகு. அதாவது பாத்திரமறிந்து பிச்சையிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம உதவி செய்வது கூட நமக்கு பயன் தரும், நமக்கு நல்லது நடக்கும்னு நினச்சி செய்யக்கூடாது. அவனுக்கு அந்த உதவி தேவையானதா, அந்த உதவி செஞ்சால் அதற்கு தகுதி உடையவனா அவன் இருக்கானா அப்படின்றதுக்கு எதை ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்கன்னா, தென்னை மரத்தோடு ஒப்புமைப்படுத்தி அழகான ஒரு உவமையோடு விளக்குகின்றார் ஔவையார். நன்றி, வணக்கம்.